ஒரு சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி வந்து நிலக்கடலை இருக்கு இல்லையா, பீனட், அதை ஒரு கையளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு கையளவுக்கு கருப்பு சுண்டல், ஒரு கையளவுக்கு ஒயிட் சுண்டல் அதையும் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி சோக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ஊறட்டும். ஒரு 8 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும். நான் ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன். மார்னிங் வந்து அதே குக்கரில் ஒரு 7லேருந்து 8 விசிலுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிங்க அப்படின்னா பீனட்டும் வெந்துருச்சு, ஒயிட் சுண்டலும் வெந்துருச்சு, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஒரு ஸ்வீட் கார்ன் அதையும் வந்து வேக வச்சு இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் குக்கும்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கேரட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே வந்து இதில் சேர்த்துடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, இனிப்பு உருளைக்கிழங்கு, அதையும் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. அதையும் வேக வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மிளகு பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சாலட் சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூட லெமன் ஜூஸ் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி அந்த பாதியில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கல, எனக்கு வந்து இப்படி சாப்பிட தான் பிடிக்கும். மல்லி இலை கூட சிலர் சேர்ப்பாங்க. இது கூட மல்லி இலை சேர்த்து புதினா இலை சேர்த்து சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ளைனாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சாலட் ரெசிபி வந்து நான் 5 பேருக்காக பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் நாங்கள் இந்த சாலட் ரெசிபியை சாப்பிட்டோம். இது நீங்கள் நைட் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர் ரிச் ஒரு ரெசிபி தான் இது.